அநியாயங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. நீங்க செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுத்துட்டதான் நினைச்சேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு தண்டனை வந்து சேரணும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஊரு ஜனங்க என்ன கேவலமா பேசுறதெல்லாம் உங்க காதுல விழலையா? நாம பெத்த இந்த பிள்ளைக்காகவும் என் மேல சுமத்தப்பட்ட பழி பொய்யன்னு நிரூபிக்கணும்னுதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என் முந்தான விலகினது உங்க ஒருத்தருக்கு மட்டும் தாங்கிறத நாம பெத்த இந்த பிள்ளையால நிரூபிப்பேன். இது இப்ப நான் அழிக்கிற இந்த பொட்டு மேல சத்தியம். நீங்க ஆசைப்பட்டபடி நம்ம மக ராஜதுரைக்கு பரிவட்டம் கட்டி அடுத்த அம்பலக்காரராக்குவேன். அது இப்ப நான் எடுத்து போடுற இந்த பூ மேல சத்தியம். தெய்வம் ஆயிட்ட உங்களுக்கு நான் நல்லவளா கெட்டவளாங்கிறது நிச்சயமா தெரியும். ஒண்ணும் தெரியாத ஊர் ஜனங்க மூலமா என் மேல களங்கத்தை சுமத்தனவங்களை என் காலடியில விழ வைப்பேன். அதுக்கு நீங்க எனக்கு அக்னி சாட்சியா கட்டி அதே அக்னிக்கு முன்னால இப்ப நான் இருக்கிற இந்த தாலி மேல சத்தியம். உங்களுக்கு கொள்ளி வைக்க வேண்டியது நியாயமா இவன் தான். அதை கெடுத்தவங்களை இவனாலேயே தண்டிச்சு இப்ப நான் செஞ்ச சபதங்களை எல்லாம் உங்க மக மூலமா நிறைவேற்றுவேன். இது உங்க மேல சத்தியம். ராமதுரை நான் மதத்தால வேறுபட்டாலும் மனசார உறுதாய் வைத்து பிள்ளைய மாதிரிதாமா பழகணும். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஏற்பட்டா அதை தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமைதாமா. ரொம்ப நன்றி. என்ன ராஜதுரையை வளர்த்து பெரியவனாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. குழந்தையோட நீ இங்க இருந்துருமா. உங்களுக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் இங்க இருந்தா என் குழந்தை உயிருக்கு ஆபத்து. என்ன தடுக்காதீங்க. நான் ஒரு நாள் நிச்சயமா திரும்பி வருவேன். உனக்கு 2.5 வயசா இருக்கும்போது உன்னை உங்க அம்மா என்கிட்ட ஒப்படைச்சாங்க. சொந்த ஊர்ல இருந்தா யாராவது பாத்துருவாங்களோன்னு உன்னை கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்தின. உனக்கு 12 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கே நான் வந்தேன். உங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவனான என்ன பல வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்த பொன்னழகி நாச்சியாரு இந்த பையன் யாருன்னு என்ன கேட்டாங்க.
இந்த பையன் என்னோட வளர்ப்பு மகன்னு சொன்னேன். ராஜா, உன்னை நேர்மையானவனாவும் நியாயமானவனாவும் எதுக்காக வளர்த்தேன் தெரியுமா? இந்த ஊர்ல எங்க தப்பு நடந்தாலும் நீ தட்டி கேட்கணும். அதனாலதான் அன்னைக்கு பஞ்சாயத்துல நாச்சியார் தப்பா தீர்ப்பு சொன்னப்போ உன்னை தட்டி கேட்க சொன்னேன். பொன்னழகி நாச்சியார் தான் மகன் சின்னத்துறைக்கு பரிவட்டம் கட்ட ஏற்பாடு பண்றப்போ உங்க அம்மாவை நான் தான் வரவழைச்சு அதை தடுத்து நிறுத்தி அந்த உரிமை உனக்குத்தான்னு சொல்ல சொன்னேன். எப்படியோப்பா, உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்திட்டேன். நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் திரும்ப கைமாறு செய்ய முடியாது. பார்வதி, அப்படியெல்லாம் பேசி உன் குடும்பத்திலிருந்து என்ன பிரிச்சிடாதம்மா. ராஜா, உங்க அம்மா மேல இருக்கிற பழியெல்லாம் தீரணும், உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையெல்லாம் கிடைக்கணும். அது வரைக்கும் எது நடந்தாலும் நான் ஆத்திரப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? உட்கார வச்சுட்டாளடா. என் பொண்டாட்டிய மறக்கவும் முடியல, அவளை நினைக்கவும் முடியல. ஒரே கவலையா இருக்குடா. அண்ணே, உங்க கவலையை மறக்க ஒரு அருமையான ஐடியா சொல்றேன், வாங்க. மாய பரத்து மாய குதிர ஒண்ணு மனச கட்டி இழுக்கு தடா. மாய பரத்து மாய குதிர ஒண்ணு மனச கட்டி இழுக்கு தடா. கண்ண சுழட்டி கண்ணி குதிர ஒண்ணு மனச வெட்டி பறிக்கு தடா. நீ சுட்ட தோட்டடா வானத்திலே வெள்ளி நிலவா திரியுதே. நீ இட்ட சட்டி நீ நெஞ்சுக்குள்ளே மோக நெருப்பாய் எரியுதே. மிரட்டுதே மிரட்டுதே அடடடடட. மாய பரத்து மாய குதிர ஒண்ணு மனச கட்டி இழுக்குதடா. கண்ண சுழட்டி கண்ணி குதிர ஒண்ணு மனச வெட்டி பறிக்குதடா. வளர ரொம்ப நாளாகுமே. அட சிங்கப்பூரா அட்டி திங்க போறா கல்யாண மாலை கட்டி வச்சு உதந்தா நாரும் மிஞ்சாதண்ணே. கக்க போறான் தின்னத கக்க போறான். காத்து வீசும் கட்டாந்தர காதல் பாய போட்டுக்கல. தாழையூத்து தண்ணி தொற தாகம் தனிய பேசிக்கல. ரேசில் ஓடும் எத்தனையோ குதிரை லேசில் வருமா ஒத்தையில மதுரை. தொட்டு தட்டி பாழம் எட்டி குட்டிச்சால பட்டு பட்டு பட்டுன்னு அது வெட்டி வெட்டி எட்டி ஒத்தைக்கும். மாய பரத்து மாய குதிர ஒண்ணு மனச கட்டி இழுக்குதடா. கண்ண சுழட்டி கண்ணி குதிர ஒண்ணு மனச வெட்டி பறிக்குதடா. நடந்தா சரியதம்மா அண்ணே மனச
மனசு கோட்டை எல்லாம் சம்சாரமா அடி சந்நியாசமா தாய் திறந்தா தேராருதா பிஞ்ச மனசு அஞ்சாருதா கெட்டு போச்சு மனம் விட்டு போச்சு புள்ள பயராம் பிச்சு மணி காதல் பிச்சதான் கேட்கிறா வாயில் ஊறும் எச்சிலே நீங்கிச்சுதான் கட்டுறா எட்டாதப்பா தேடி வச்சு பாரு முட்டாதப்பா மாட்டு பசு மாடு நீ விட்ட கொட்டாப்பி கெட்டில்ல பட்டில்ல கெட்ட பார்த்த சொல்ல போறேன் காத கொஞ்சம் குத்திக் கொள்ளப்பா மாய வரத்து மாய குதிர பொண்ணு மனச கட்டி இழுக்குதட்டா கண்ணை சொழட்டி கண்ணி குதிர பொண்ணு மனச வெட்டி பறிக்குதட்டா சொத்துக்கு போட்டி கிடையாது, பதவிக்கு போட்டி கிடையாதுன்னு அம்மா அடிக்கடி சொன்னது எல்லாம் பொய்ய போச்சு பங்காளி. ராஜேந்திரையும் அவங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்கன்னா அப்பவே உங்க அம்மா சரியா பாத்துருக்கணும்ல, இல்லன்னா இந்த ஊருக்குள்ள வந்து நிக்க மாட்டாங்களா? ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த கேரக்டர் ராவுத்தன் தான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஊர்ல இருந்துகிட்டே எனக்கு எதிராக ஒரு எதிரி உருவாக்கி இருப்பான். முதல்ல அந்த ராவுத்தர் கல்வனை தீர்த்துக்கட்டும் பங்காளி. சின்னதோர என்னடா இதெல்லாம்? இது வரைக்கும் அவனுக்கு இல்லாத இருந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் கத்து கொடுக்கறியா நீ? சும்மா ஏமா கத்துற? நான் குடிக்கிறது காரணமே நீதான். நானா? ஆமா, இருக்கிற சொத்துக்கெல்லாம் நீதாண்டா வாரிசுன்னு சொன்ன, அதுக்கு ஒருத்த வந்து சேர்ந்துட்டான். சுத்துப்பட்டி கிராமத்துக்கு நீதான் அம்பலக்காரன்னு சொன்ன, அதுக்கு அவன் வந்துட்டான். இப்படி எதுவுமே எனக்கு கிடைக்காத போது குடிக்காம வேற என்ன செய்யறான்? டேய், யாரு வந்து என்ன பண்ணினாலும் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கிடைக்க வேண்டியதை மத்தவங்க அனுபவிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். உங்க அம்மா செஞ்ச ஒரே உருப்படியான காரியம் என்னையும் எங்க அப்பனையும் பிரிச்சதுதான். கதிர்வேலு, சும்மா கத்தாதா. நான் சொன்னது என்ன தப்பு இருக்கு? உங்க சுயநலத்துக்காக எங்களை பழி வாங்கிட்டீங்க. எங்க அப்பாட்ட என்ன சொல்லி சத்தியம் பண்ணீங்க? என்ன பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் ஒரு மடையன், அடிக்கிறது கொள்ளன்னு தெரிஞ்சு அதுல பங்கு கேட்காம போயிட்ட பாருங்க. சரி, அதை விடுங்க. அந்த ஆள் போனானே, அவன் உயிரோட இருக்கானா இல்ல செத்து போனானான்னு என்னைக்காவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்களா? பங்காளி, இதையெல்லாம் போய் அதுகிட்ட பேசிட்டு இருக்கீங்களே. இனிமே என்ன செய்வோங்கிறத நம்ம முடிவெடுப்போம். சின்னதரே, நீ நல்லா இருக்கணும் தானடா நான் இவ்வளவு செஞ்சேன். இப்ப என்னையே தூக்கி எறிகிற இல்ல? உபயோகப்படாத எதையும் ஒதுக்கி வச்சிடணும். வரம் தராத கடவுளும் வாழ்க்கை தராத தாயும் கல்லுக்கு சமம். அதை ஒதுக்கி வைக்கிறது ஒண்ணு தப்பே இல்ல. பங்காளி, வாங்க இந்த ராவுத்தர் என்ன செய்வோம்னு யோசிப்போம். வர திருவிழாவில் ராவுத்தரை ஒரு வழி பண்ணிடுவோம். வணக்கங்க. வாங்க வாங்க. தோப்பு குத்தக பாக்கி 2000 ரூபாய் பணம், அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி கிட்ட கொடுங்க. இந்தாங்க கிட்ட கொடுங்க. இந்தாங்க தம்பி கிட்ட கொடுங்க. இந்தாங்க கிட்ட கொடுங்க. இந்தாங்க தம்பி கிட்ட கொடுங்க. அடடடடடடடா, என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை. நானும் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். இந்த மாதிரி ஒற்றுமையான அண்ணன் தம்பிய பார்த்ததே இல்ல. உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை கூட வந்தது இல்லையே. அந்த ராமர் லட்சுமணன் ஒற்றுமை கூட உங்ககிட்ட தோத்து போயிரும் போல் இருக்கே. இந்தாங்க பணத்தை நான் இங்க வச்சிடறேன், யாரு வேணாலும் எடுத்துங்க. டேய் எடுத்துக்கடா. நீங்க எடுத்துங்க. எடுத்துக்கடா. பெரியவங்க நீங்க எடுத்து வைங்க. இவ்வளவு ஒத்துமை அண்ணன் தம்பியா இருக்க கூடாதே. இந்த நாய் ஏன் நகத்தை நக்கிட்டு இருக்குது? எடுத்துக்கடா. எடுத்துக்கடா. அண்ணா வணக்கம். பதினி சாப்பிடுறீங்களா? ஆஹா, பாசமலர் மாதிரி என்ன ஒத்துமை. இந்தாங்க. என்ன 2 கிளாஸ்ல கொடுத்து எங்களை பிரிக்க பாக்குறியா? 2 இருக்குல்ல, ஒரு கிளாஸ்ல கொடு. நாங்க ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம். இந்தாங்க. என்ன இந்த வாட்ச் எங்க வாங்குனீங்க? சிங்கப்பூர்ல வாங்குனது. அந்த வாட்ச் இது லோக்கல்ல வாங்குனது. இந்த மோதிரம் வைர மோதிரம். அடேங்கப்பா, அது கவரிங்க. தங்கத்துல போட்டா சின்ன பையன் தொலைச்சிருவாங்கல்ல. 15க்கு எவ்வளவு ஆச்சு? ஐயோ, காசு வாங்க மாட்டேன். டேய், என்ன இந்த பணத்தை பேங்க்ல போடு. சரிண்ணே. என் அக்கவுண்ட்ல போடு. சரிங்கண்ணே. அடா, உங்க அண்ணனுக்கு சிங்கப்பூர் வாட்சி, உனக்கு லோக்கல் வாட்சி. அவனுக்கு வைர மோதிரம், உனக்கு கவரிங் மோதிரம். ஆமா, இதையே உங்க அண்ணன் அக்கவுண்ட்ல போடுற? என் பேர்ல அக்கவுண்ட் இல்லைங்க. அப்ப அந்த தோட்டம் துறவுதுலாம் எல்லாமே அண்ணன் பேர்ல தான். உனக்கு என்ன இருக்கு? அண்ணன் இருக்காருல்ல. என்ன ஒண்ணு இருக்கல்ல. திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவ? நல்லா யோசனை பண்ணு. உன்னை விரட்ட போறதாக உங்க அண்ணன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். இந்தாத, இந்தா புடி. நல்லா யோசனை பண்ணு. அடி. ஏய் சுப்பையா,
யாரடா கூப்பிட்ட? உன்னை தாண்டா. ஏப்பா அண்ணனை போய் டாப்பிட்டு கூப்பிடுற? நீ சும்மா இரு, உனக்கு விவரம் தெரியாது. சின்ன பையன் சொல்லிட்டு நீ ஏமாத்திட்டே இருக்கா. ஏய், முதல்ல சொத்துல பாதியை வெட்டுறா. வெட்டவா? ஆமாடா. முதல்ல ஒண்ண வெட்டுறா. என்ன நாரதா, வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுண்ணே. இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். ரத்தத்தை குடிக்க விட மாட்டேன். ஏன் அப்படி கடிச்சுக்கிட்டீங்க? உடம்புல இருக்கிற மொத்த ரத்தம் வெளியே வந்துருச்சாயா? நான் பார்க்கும்போது எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க அண்ணன் தம்பிங்க. இந்த பரதேசி நாய் பேச்சு கட்டி இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே, இனிமே ஒத்துமையா இருங்க. முடியாது, சொத்தை பிரிச்சேதான் ஆகணும். பஞ்சாயத்தை கூட்டுவோம்டா. நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, மிலிட்டரி இருக்கு, மிஷின் கன் இருக்கு. இதுல எல்லாம் தீராத பிரச்சனை பஞ்சாயத்துல தீர்ந்துருமாடா? ஒரு அரச மரத்தை கண்டா 50 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. அது என்ன ஐநா சபையாடா? முடியாது, பஞ்சாயத்தை கூட்டியேதான் ஆகணும். கூட்டுவோம்டா. திரும்பவே மாட்டீங்கடா. Stop. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? டேய், இப்படித்தானே என் குடும்பத்துக்குள்ள பூந்து எனக்கு என் பொண்டாட்டி கோல் மூட்டு பிரிச்சு விட்டேன். டேய், இப்பவே என் பொண்டாட்டிட்ட போய் சேர போறேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு கிளைமேக்ஸ். போடி.